ஸ்பெஷல் ஓபிஎஸ் 2 ரா அமைப்பு அப்படின்னா ரிசர்ச் அனலிசிஸ் விங், இதுதான் வந்து ரா அமைப்பு. இந்த ராம் அமைப்பில் வந்து கே மேனன் வந்து ஹிம்மத் சிங் அப்படின்ற கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருக்கும். ஸோ மொதல் பார்ட்டில் வந்து அவருடைய சிறப்புகள், அவர் எப்பேற்பட்ட வந்து டேலண்டான ஆள், எப்படி எந்த காசுக்கெலாம் மசியாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா சைபர் அட்டாக்ஸை மையமாக வச்சு இந்த செகண்ட் பார்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. அதான் கதை. இந்தியா மீது வந்து சைபர் அட்டாக்ஸ் நிறைய நடக்குது. அப்புறம் நம்ம தேசபக்தியை முன்னுதாரணமாக காட்டிய அரசியல்வாதிகள் வந்து என்னென்ன தகுதித்தெல்லாம் பண்ணி எப்படி நாட்டை குட்டிச்சுவர் ஆகிறது ட்ரை பண்ணுறானுங்க அப்படின்றதும், அதன் பிறகு வந்து கே மேனன் தலைமையில் இந்த கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய அந்த சைபர் தலைவன் இருக்கான் இல்லையா, சைபர் அட்டாக் தலைவன் இருக்கான் இல்லையா, கொல்லக்கொட்டக்காரன், அவன் வந்து ஏதோ இங்கே பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, அவன் யார், எப்பேற்பட்டவன், அவனுக்கான பின்புலம் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்டை வந்து கடத்திடுறாங்க. ஸோ இதை வந்து கே மேனன் வந்து எப்படி அமைப்பில் ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய அறிவு பலத்தாலையும் ஆள் பலத்தாலையும் எப்படி வந்து அவர் மீட்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸினுடைய கதை. உண்மையிலே மிரட்டிட்டானுங்க.